தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. இந்த மாலை நேரத்திலே உங்களுடைய வீடுகளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். We are very much delighted to meet you all at your houses. கடந்த நாட்களில் நீங்கள் அனுப்பி தந்த சாட்சி கடிதங்கள் எங்களை மிகவும் உற்சாகப்படுத்தினது. The testimonies which you wrote to us was very inspiring. உங்களுக்கு அற்புதம் செய்த தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். We are thankful to the Lord who has done miraculous things in our lives. தேவன் இன்றைக்கும் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். Even today the Lord loves you so much. நமக்காகவே அவர் இருக்கிறார். Like he is there just for you. நமக்காக இருக்கிற கர்த்தர். He is the God who is there for you. இன்னைக்கு अनेक ஜனங்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். Today these days we have seen so many people saying like this. ஏன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்க இருக்கீங்கன்னு கேட்டா, like maybe if you're asking like why are you staying in this kind of situation itself? ஏன் நல்ல ஒரு Dress நீங்க உடுத்துறது இல்ல? Maybe some of them are really not dressing well. ஏன் நீங்க கொஞ்சம் முடியெல்லாம் நீங்க வெட்டி நல்லா அழகா இருக்கிறது இல்ல? Like maybe we are asking like why you can just groom your hair and then you can stay smart. அவங்க சொல்ற பதில் இதுவா இருக்கு. Like we have seen people saying this answer. என்னை விசாரிக்கிறது யார் இருக்காங்க? They're telling there is nobody to care for me. எனக்கு ஆறுதலா யார் இருக்கறா? They're asking like who is there to comfort me? எனக்குன்னு யாருமே இல்ல. There's nobody is there. தனிமையை உணர்கிற மனிதர்கள் இன்னைக்கு தேசத்துல பெருகி கொண்டு இருக்கிறாங்க. So many people those who are feeling lonely in this country today. தனக்காக ஒரு பெரும் கூட்டம் இருந்தாலும், even though they have so many people to back them up. தன்னை நேசிப்பதற்கு ஒரு திரள் கூட்ட ஜனம் இருந்தாலும், even though they have so many people to love them. தனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையை உணர்கிற ஜனங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறாங்க. Today so many people they are feeling this loneliness and they are living their lives. அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட இருக்கிற உங்களுக்காக கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். Today if you are also thinking like this, like the Lord is telling that I am there for you. எதற்காக அந்த ஆண்டவர் இருக்கிறார்? Why the Lord is there with us? நம்மை தேற்றுவதற்காக அவர் இருக்கிறார். We have a God, he is there with you today to comfort you. தேவன் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். The Lord is a Lord who comforts you. புலம்பல் 1ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, when you look at the book of Lamentation first chapter, 1ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை படிக்கும் பொழுது, when you read first chapter verse 2, மத்திய பகுதி இப்படி சொல்லுகிறது, the middle part it says, தேற்றுவார் ஒருவரும் இல்லை. there is no one to comfort her. 1வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை படிக்கும் பொழுது, when you read again first chapter verse 9, இதே வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. you find the same verse there. எங்களை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. there is no one to comfort her. 1வது அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை படிக்கும் பொழுது, when you read verse 21 again, என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. there is no one to comfort me. என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. there is no one to comfort me. என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில, this is how the Israelites were lamenting over. அவங்க அடிமைத்தனத்துல இருக்காங்க. they were in bondage. சிறையிருப்புக்குள்ள இருக்காங்க. they were in exiled in Babylon. அழுகையும் புலம்பலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை போல காட்சியளிக்கிறது. oh, it was like gnashing and crying and weeping were there all over them. அவருடைய சிறையிருப்பு மாறுவதை போல தெரியல. there is no signal or sign to say that they are going to be redeemed from their bondage. தேவன் தங்களை மறந்து விட்டார் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். oh, even they thought that the Lord has forgotten them. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட, maybe even as you are listening to this word, கஷ்டத்தின் மேல் கஷ்டங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கு பாஸ்டர். maybe you are telling pastor so much of troubles after troubles are hitting our lives. நெருக்கங்கள் எங்களை நெருக்கிக் கொண்டே இருக்குது. so much of problems are like pushing us further. வருடங்களாக இந்த நெருக்கங்கள் எங்களை மிகவும் நெருக்கிக்கிட்டு இருக்கு. like we are under so much pressures and troubles. குறிப்பிட்ட காரியத்தில் எங்களால் மீளவே முடியல. we are not able to really come up in our lives. உறவுகள் இருந்தும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். even though we have relatives and nobody cares for us. பெற்ற பிள்ளைகள் இருந்தும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். yes, like maybe you are thinking like, even though we have children but still then we are living in a forsaken state. வங்கி லாக்கர்ல நிறைய பணம் இருக்கு. you are telling pastor we have so much money in our bank locker. அன்பாய் விசாரித்து ஒரு நேரம் ஆகாரம் கொடுப்பதற்கு எங்களுக்கு ஆறுதலா சொல்வதற்கு யாரும் இல்ல. but you are worried that there is nobody is with me who can lovingly feed me. என்று புலம்புகிற மக்களை எங்கும் பார்க்க முடியுதுங்க. oh, we find this kind of lamenting everywhere in our country. ஒருவேளை உங்களுடைய இருதயம் கூட அப்படிப்பட்ட புலம்பல்ல இருக்கலாம். maybe you are also lamenting in such a situation today. உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிவிக்கிறோம். like we are here to announce that there is a God who is there for you. உங்களை தேற்றுகிற ஒரு தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாய் இருக்கிறார். we have a God who is present at your houses to comfort you. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்கள் அழுக மட்டும் செய்யலையா? Israelite people, they not only they cried, அவர்கள் புலம்பினார்களா? they lamented.
தன் நிலை மறந்து புலம்பி இருக்கிறாங்க. They even forgot themselves and they lamented. என்றைக்கு ஒரு மனிதன் தன் நிலை மறந்து புலம்புறான், You know, when a man forgets himself and they start lamenting, do you know when? இனிமே மீளவே முடியாது. Maybe he is at the point where he started to think there is no further redemption or deliverance for me. என்னுடைய வாழ்க்கையில அடிமைத்தனம் மாறவே மாறாது. Maybe he started to think that like I will not be able to escape from this bondage. அவங்க பாபிலோன்ல சிறைப்பட்டு போயிட்டாங்க. They were under the Babylonian bondage. அவங்களை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்ல. There is no one to like care for them. கண்ணீரும் புலம்பலும் அவர்களுக்கு சொந்தமாய் மாறிற்று. Like crying and weeping has become their possessions. இந்த வார்த்தையை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, Even as you are listening to this word, அனுதினமும் உங்களுடைய படுக்கை அறைகளை கண்ணீர் வடிக்கிறத காண்கிற ஒரு தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாகி இருக்கிறார். the Lord who watches you cry all night at your beds and he is present at your house today. ஏன் ஆண்டவர் பிரசன்னமாகி இருக்கிறார்? Why the Lord presents at your house today? நீங்க சொன்னீங்க பாருங்க, எனக்கு யாருமே இல்ல. Because since you said, you are saying there is nobody to care for me. இந்த உலகத்துல எனக்கு என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்ல. You are telling there is nobody to care for me. ஏசாயா 40வது அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது. Isaiah 40 verse 1 it says, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். Comfort my people. என் ஜனத்தை விடுவிக்கிற நாள் ஒன்று வந்திருக்கிறது. The Lord is telling there is a day of deliverance has come. என் ஜனத்தினுடைய சிறையிருப்பு மாறுகிற நாட்கள் வந்திருக்கிறது. Oh, here is the day that has come to like deliver my people from bondage. என் ஜனத்தை நானே தேற்றுகிற ஒரு நாள் வந்திருக்கிறது. God is telling that I myself going to come and comfort my people. அழகா ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது. A verse that beautifully says, ஏசாயா 66வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது, when you read Isaiah chapter 66, 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. verse 13 it says like this, தாய் தேற்றுவதை போல தேற்றுகிற தேவன். as a mother comforts her child. அழுது கொண்டிருக்கிற பிள்ளைக்கு Like as the child was crying, என்ன தேவைன்னு சொல்லி தாய்க்கு தாங்க தெரியும். only the mother will know what the child needs at that point of time. ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல தேற்றுகிற தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாகி இருக்கிறார். As a mother comforts her child, like such a motherly figure of God who is present at your houses today. அன்பென்று சொல்லுகிற அந்த பசியில வாடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தம்முடைய அன்பினாலே உங்களுடைய இருதயத்தை நிரப்புவதற்கு தேவன் பிரசன்னமாக இருக்கிறார். Maybe you're longing for someone's love. Do you know that here is a God who can feed that longingness and He can fill your heart with that love? உறவுகளை விட்டுட்டு வெளிநாட்டுல போய் இருக்கும் பாஸ்டர். We are telling pastor we left our relatives and we settled somewhere in foreign countries. பலவீனமாய் படுத்தா கூட எங்களை விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொன்னீங்க பாருங்க. We are telling pastor even if I fall sick nobody is there to care for me. தேவன் தம்முடைய வார்த்தையினால இந்த வேளையில உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார். Right now is a time the Lord is comforting you by His words. வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்துல உங்களுடைய பலவீனங்கள் மாறு இயேசுவின் நாமத்தினாலே. Even as you are hearing this word I pray that all the sickness will go away from you. இந்த நாளிலே உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வருகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். Today is the day the Lord is telling, Holy Spirit is telling that your tears will stop from today onwards. உங்களுடைய புலம்பலுக்கு ஒரு நாள் வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Yes, there is a full stop for your lamentation. பல வருடங்களாக கடந்து வந்த அடிமைத்தனத்தை மாற்றுவதற்காக தேவனே சித்தம் வைத்திருக்கிறார். This long age like lamenting will stop today by the plans of God. ஏன் இவங்க பாபிலோன்ல சிறைப்பட்டு போனாங்க? Why did they go into Babylon as an exile? தேவனை மறந்துட்டாங்க. Since they forgot God. ஏன் சில மனிதருடைய வாழ்க்கையில சிறையிருப்பு வருகிறது? Why like there is an exile for some people's life? தேவனை மறந்துடுறாங்க. Because they forgot God. தேவனை மறந்தது நிமித்தம், Since they forgot God, சத்துரு வந்து அவங்களை சிறைப்படுத்தி கொண்டு போகிறான். since enemy wanted to exile them, தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கும் வரை, when a man is filled by the word of God, அவன் பலனுள்ளவனாக இருக்கிறான். until the word is being filled in his heart, he is strengthened with that. நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் Today the Israelites, மிகவும் பலசாலிகள். they were very strong. ஆனா அவங்க வந்து தேவனை மறந்தது நிமித்தம், Since they forgot God, உலகத்தினுடைய சிற்றின்பத்தில் சிக்கிக் கொண்டது நிமித்தம், since they were confined themselves into the worldly pleasures, அவங்க வந்து பலனற்றவளாக மாறிக்கிட்டே வராங்க. as they were stuck into this worldly pleasure, they are continually growing weary. யாத்ராகம புத்தகத்தை நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது, When you read book of Exodus, மோசேயினுடைய பிறப்பை குறித்து நம்ம படிக்கும் பொழுது, when you read about the birth of Moses, அந்த மோசைக்கு வைத்தியம் பார்த்து கொண்டு இருக்கிற, மோசையினுடைய தாயாருக்கு வைத்தியம் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த வைத்தியச்சிக்கு சொல்றாங்க, that midwives to them they are telling,
பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொன்றணும்னு சொல்லி. Like there is a command to these midwives to kill all the male babies. அந்த பெண் சொல்லுகிற சாட்சி நீங்க படிச்சு பாருங்க. But if you read the testimony, what this midwives were telling, இஸ்ரவேலில் இருக்கிற பெண்கள் மிகவும் பலசாலிகள். they are telling the Israelite women were really strong. நான் போறதுக்கு முன்னாடி அவங்க குழந்தை பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்றாங்க. Even before I go, they are giving birth to their children. அப்படினா ஆண்கள் எவ்வளவு பலசாலியா இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. Think about that, how much like strong the men and women were. ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள உலகம் வரும் பொழுது, when a man is filled with the worldly pleasures, அவனுடைய இருதயத்தை உலகம் சிறைப்பிடித்துக் கொள்கிறது. The world is capturing that person's heart. இன்றைக்கு பாபிலோனை விட இந்த உலகம் மிக கடினமான ஒரு காரியத்தை கொண்டிருக்கிறது. Today, more than the state of Babylon, today the worldly state is going very differently. பாபிலோனை காட்டிலும் மிக கொடூரமான சிறையிருப்பு இந்த நாட்களில் இந்த காணப்படுகிறது. More than the Babylonian bondage, today we have so much of terrible bondages out there. இந்த நாட்களில் இதுதான் நமக்கு ஆறுதல். Today there is this one comfort message. இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிச்சு கொள்றது? How do we escape from all these pressures and bondages? தேவனுடைய வார்த்தை தாங்க நமக்கு ஆறுதல். Only the word of God is the comfort for us. சங்கீதம் 94 படிக்கும் பொழுது, when you read Psalm number 94, 19வது வசனம் இப்படி சொல்லுது, verse 19 says like this, உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. he is telling like God, like your consolation brought me joy. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை தேற்றுகிறதாக இருக்கிறது. Only the word of God will comfort the man's heart. இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்க புலம்பல் புத்தகத்தை படிச்சு பார்க்கும் பொழுது, when you read in the book of Lamentation, தொடர்ந்து எங்களை தேற்றுறதுக்கு யாரும் புலம்பிட்டே இருக்காங்க. they are continually lamenting that there is no one to comfort them. சொல்லிருப்பாங்க அவங்களுக்கு, like definitely they would have been instructed, இத்தனை வருஷமா நீங்க அடிமையா இருக்கிற, thus far you were here in this bondage, எவன் வருவான் அவங்களை மீட்பதற்கு? maybe many would have told them, who would come and rescue you guys? அப்படின்னு சொல்லி அவங்களோட இருதயத்தை சோர்வடை பண்ணிட்டாங்க. There would have been so many talks that would have made their hearts grow weary. தங்களை மீட்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்துவிட்ட சூழ்நிலை இருந்தாங்க. They forgot the ones like who is there to redeem them. ஆகவேதான் பாபிலோனுடைய சிறையிருப்பு அவங்களை கலங்க பண்ணிட்டு. That's why only the Babylonian captivity made them like really weary. சோர்ந்து போயிருந்த அவங்கள, like as they were weary and sorrowful, கலங்கி போய் நின்றிருந்த அவங்கள, as they were really crying, தேவன் மீட்கும்படி சித்தம் கொண்டார். the Lord wanted to deliver them. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். The Lord is talking through the prophet. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுறார். From Isaiah 40 onwards, the Lord started to speak. என் ஜனத்தை ஆற்றுங்க, But comfort my people, தேற்றுங்க, like comfort them. நான் என் ஜனத்தோடு கூட இன்னும் வாசம் பண்ண வேண்டும் விரும்புகிறேன்னு சொல்றேன். The Lord wanted to live in the midst of his people. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, Maybe even as you are listening to this word, எந்த இடத்துல நீங்க உலகத்தினால சிறைபிடிக்கப்பட்டீர்கள் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். you have to start thinking at which point of time that I started to get hooked in this worldly comforts. எங்கே ஒரு மனிதனுடைய இருதயம் தேற்றப்படுகிறது? Where the heart of man is being comforted. தேவ சமூகத்தில் இருக்கிற மனிதனுடைய இருதயம் தேற்றப்படுகிறது. It is only in the presence of God the heart of man is comforted. எங்கிருந்து ஒரு மனிதனுக்கு ஆறுதல் கடந்து வருகிறது? From where a peace of God is coming to a man's heart. தேவனுடைய சமூகத்திலிருந்து. Only when you are in the presence of God you're getting the peace. இன்றைக்கு இவையெல்லாம் எங்கு கிடைக்கிறது? From where do we get all these things? தேவனை நாம் நாடும் பொழுது, only when you seek God. தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது, only when you worship God. தேவனை வாரந்தோறும் சபையிலே போய் நாம் தேடும் பொழுது, only when you continually worship God in the church. இன்னைக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க பாருங்க. Maybe you are crying today. உங்களுடைய ஆதி காலத்துல இருந்த வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க. Think of the life in your early life. எவ்வளவு உற்சாகமாக தேவனுக்காக செயல்பட்டீங்க. Think about how actively you involved and did things for God. ஊழியத்தை விட்டுட்டு வந்து நீங்க சோர்ந்து போன நிலைமையில உட்கார்ந்திருக்கிற ஒரு மனிதனை நான் பார்க்கிறேன். Maybe I'm just seeing a man who left his ministry and he is sitting. மனிதர்களால் ஏமாந்து போய் சோர்ந்து இருக்கிறீங்க. Maybe you are deceived by the people and then you are really sad about it. இனி எனக்கு யாரும் தேவையில்லை, உலகத்தின் பின்பாக போவதற்கு நீங்க தீர்மானித்து விட்ட ஒரு நபர். You are thinking, I don't need anybody, I wanted to follow the world. ஆண்டவர் சொல்றாரு, the Lord is telling you, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுறாத மகனே. The Lord is telling you, do not leave your first love. ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுறாத. The love that you had on the early stages, do not leave it. என்னோட இருதயத்தை துக்கப்படுத்திராத.
God is telling, do not grieve my heart. கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிற வண்ணமாக As the hen flocks up all these chicklets. உன்னை எத்தனையோ முறை அரவணைத்துக் கொள்வதற்கு நான் உன்னிடமாக வந்தேன். There are so many times I tried to hold you all back again. உன்னுடைய இருதயம் என்னை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறது. But your hearts are going far away from me. இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடு என்று ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். The Lord is asking you to listen to these words. ஆகவே Hence, இந்த வேளையில தேவ சமூகத்தில் உங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்க. this is the time the Lord wanted you to commit your life to Him. இன்றைக்கு Today, உலகத்தினுடைய ஜனங்களை காட்டிலும் more than the worldly people, ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக விதமான போராட்டங்கள் காணப்படுகிறது. like in the in spiritual people's life, you find so many troubles. நான் சில விஷயங்களை நான் பார்க்கிறேன். I am seeing so many issues. ஒரு வேலை இல்லாம இருக்கிறாங்க. There are people, those who lack any job, ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. those who do not have child, நல்ல ஒரு பிசினஸ் இல்லாம வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறாங்க. maybe they do not have any proper business. ஜெபித்து தேவன் ஒரு குழந்தையவோ ஒரு வேலையோ ஒரு பிசினஸோ கொடுக்கிறார். Like and they pray, the Lord gives them whatever they are in need of. அதன் பின்பு Then after that, எங்கே அவருடைய வாழ்க்கையில குறைவு ஏற்படுகிறது என்று பார்த்தீங்கன்னா, if you find out from where they started to lack, தனக்கு நன்மை செய்த தேவனை மறக்கிற ஜனங்களாக நாம் இருக்கிறோம். once they receive their blessing, they forget the one who blessed them. தனக்கு வேலை கொடுத்த ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நேரம் இல்ல. They do not have time to worship this God who blessed them. தனக்கு பிள்ளை கொடுத்த தேவனை ஆராதிப்பதற்கு நேரம் இல்ல. They do not have the time to worship this God who gave them the child. தனக்கு இந்த தொழிலை கொடுத்த தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு நேரம் இல்ல. They do not have the time to worship this God who made this business prosper. நம்முடைய கவனம் நம் உலகத்தின் மேல் இருக்கிறது. Like our concentration is going towards the world. அந்த இடத்திலே ஒரு மனிதனுக்குள்ள பாபிலோனுடைய சிறையிருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது. It is that point, slowly the Babylon is capturing their hearts. இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பாபிலோனுடைய சிறையிருப்பு வருவதை நாம் படித்து பார்க்க முடியும். This is how slowly the world is entering into the hearts of the people. நம்முடைய இருதயத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை நாம் என்ன செய்கிறோம், புறந்தள்ளி கொண்டே இருக்கிறோம். Slowly we are pushing God further from us. நான் சொல்லுவேன், I used to say this. நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பது எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? Do you know you have a God who will talk with you and who can even sympathize along with your needs? இந்த நாள் இரவில் என்னுடைய மகள் என்னோட சமூகத்தில் வந்துட மாட்டாளா? He is a God who is longingly waiting for you. Will my daughter come back to me? இன்னைக்கு என் பிள்ளை வந்துட மாட்டானா? Like, will my daughter will be able to come back to me today? நம்ம கெட்டகுமாரன் கதையை நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது, when you read the prodigal son story, பிரிந்து சென்ற மகனை குறித்தே தகப்பனுடைய இருதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. The father's heart is continually longing about this prodigal son. அவன் அந்த இடத்துல போய் யோசிக்கிறான், oh, this man is thinking from that point of time, என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரனுக்கு நிறைவான ஆகாரம் இருக்குதுங்க. he's thinking, oh, my father's servants themselves, they had enough food. நானும் பன்றிக்கு வைக்கிற இறையினால என்னுடைய வயித்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். But I'm trying to fill my stomach with this food for the pig. உணர்வடைந்தவனாக திரும்பி வரும் பொழுது, once he realized, he came back. தகப்பனுடைய இருதயம் அவன் மேல கண்ணோக்கமா இருக்குதுங்க. The father's heart were looking at him. அவன் நல்லா சாப்பிட்டிருக்க மாட்டான். Because the father knew he would have not eaten well. இழந்த மகனை குறித்து துக்கம் நிறைந்தவனாக இருந்திருக்க வேண்டும். The father was always longing to see his son back. இன்றைக்கு சில பெற்றோரை நான் பார்க்கிறேன். Even today I am seeing some of the parents. அவங்க பிள்ளைகள் மனசுல சோர்வடைஞ்சிட்டாங்கன்னா, when the children are quite disturbed in their hearts, பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவங்களுடைய இருதயத்தை ஆசுவாசப்படுத்தாமல், like instead of feeding their children's heart, உணவருந்தாத எத்தனையோ பெற்றோரை நான் பார்த்திருக்கிறேன். like yes, we have seen when their children's hearts are disturbed, they themselves, they do not want to eat anything. அவர் கிழிஞ்ச சட்டை தான் போட்டிருப்பாரு. This man may be wearing a toned shirt. பழைய செருப்பு தான் போட்டிருப்பாரு. He is wearing this old sandal. ஆனா திருவிழா நாட்கள் வந்தா, but when a function, a festival time comes, தன்னுடைய பிள்ளைகளை அழகுபடுத்தி பார்க்கிற எத்தனையோ பெற்றோரை நான் பார்த்திருக்கேன். You would have seen so many parents who wanted to see their children beautified well.
ஏனென்றால் Why? Because தன்னுடைய பிள்ளை சோர்ந்து போய்விடக்கூடாது. he does not want the child to grow sad. எந்த இடத்துல என்னுடைய பிள்ளை எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. The parents wanted to make sure that the child never feel that there is no one to take care of them. அவன் கண்ணீர் வடிச்சிடக்கூடாது. The parents are making sure that they will not shed tears. பரிதவிக்கிற எத்தனையோ பெற்றோர் இன்றைக்கு இருக்கிறாங்க. Even today we have so much lovely parents like ஒருவேளை this. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட நீங்க கூட உங்க பிள்ளைகளை இப்படி வளர்த்திருக்க கூடும். Maybe you are also rearing your children in such a lovely fashion. உலக தகப்பனுக்கு இப்படிப்பட்ட இருதயம் இருக்கும் என்று Oh, when சொன்னார். the worldly father themselves are having this kind of heart. நம்மளை மீட்கும்படிக்காக தன்னுடைய கைகளிலே ஆணிகள் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்த இயேசு, Think about this Jesus who was nailed on the cross in order to redeem you. தன்னுடைய சரீரத்தை பிக்கும்படிக்கு வாரினால் அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்த இயேசு, Oh, this Jesus who gave his body to be whipped off in order to redeem you. நம்மளை எவ்வளவாய் நேசிப்பார் என்று யோசித்து பாருங்க. Think about how much he would have loved us. அவரை மறந்தவர்களாக இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. Oh, today you are sitting in a state where you forgot him. அவரை மறந்தவர்களாக இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாங்க. That's how the Israelite people were there. தகப்பனை மறந்துட்டு தான் அந்த கெட்ட குமாரன் போயிட்டான். Oh, the prodigal son left, forgot his father, and he went towards his life. திரும்பி வந்ததும் When he came back, அவர் சொல்றாரு, he's telling, இதுவரைக்கும் துக்கமா இருந்தேன், Oh, thus far I was sad. இனிமே நம்ம சந்தோஷமா இருப்போம். Oh, let us rejoice. கொழுத்த கன்று அடிங்க. Oh, let us slaughter a fattened calf. என்னுடைய மகன் கிடைச்சிட்டான் Oh, I've gotten back my son. என்று சொல்லி தகப்பன் மகிழ்ச்சி அடைகிறத பார்க்கிறோம். That's how the father was rejoicing over. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தினுடைய சிறையிருப்பிலிருந்து வரும் பொழுது, When the children of God are coming out of the bondage of this world, பாபிலோன் என்கிற சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த பொழுது, as the children of God are coming out of this Babylon, அதே மகிழ்ச்சி தேவன் கொண்டிருந்தார். oh, the same happiness the Lord was also having. இன்றைக்கும் நீங்கள் மனம் திரும்புவதற்கு உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, Even today when you give your hearts to the God and repent, ஆண்டவர் சொல்கிறார், the Lord is telling, மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா? oh, just because of this one repentant sinner there will be a rejoicing in heaven. மனம் திரும்பாத மனிதன் கொடுக்கிற காணிக்கையினால மகிழ்ச்சி அடைகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். Our God is not pleased with the offerings that was brought by the one's heart was not repentant. ஒரு பக்கம் மதுபானம் குடிச்சிட்டு இருப்போம், ஒரு பக்கம் நான் தேவனுக்கு காணிக்கை கொடுத்துட்டு இருப்பேன். Maybe some of them are thinking like, oh, I will drink and live my life, but I will still give offerings to God. ஆலயத்தை கட்டி குடிக்கிறதுனால மகிழ்ச்சி அடைகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். Our God is not a God who is simply delighted in just because somebody did something for the church. உன்னுடைய பணத்தினால நகையினால மகிழ்ச்சி அடைகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். You cannot satisfy the heart of God by giving all these offerings when you don't have a repentance. அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ள ஒரு தேவன். He is a God who is holy and righteous. பாவத்தை பார்க்காத சுத்த கணர் என்று வேதம் அவரை சொல்லுகிறது. He who never sees sins. அதற்காகவே தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தவர். Just to redeem you, just for that he has given his body. எந்த மனிதனுடைய பொருளும் தேவனை சந்தோஷப்படுத்தாது. No one's offering will never satisfy God's heart. இன்றைக்கு உலகத்தினுடைய சிறையிருப்பிலிருந்து பாபிலோனுடைய சிறையிருப்பிலிருந்து வருவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, only when you commit your life to God to redeem yourself from the hook of Babylon, அன்றைக்கு மகிழ்ச்சி அடைகிற ஒரு தேவனாக இருக்கு. there the Lord is rejoicing over you. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க, Yes, I know that you maybe you're telling like this, என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்ல, oh, there is none to comfort me. நான் துக்கத்தின் மேல் துக்கம் அடைஞ்சிட்டு இருந்தேன். Oh, I'm being saddened again and again. ஏன் அந்த துக்கம் வந்துச்சுன்னு சொல்லி நீங்க யோசிங்க. When you sit and realize why I'm going through this situation, எந்த இடத்துல இந்த துக்கம் ஆரம்பிச்சிச்சு, at which point of time that I started to grow weary or grow sad, நான் உறுதியாக சொல்லுவேன், I will be able to certainly say, என்றைக்கு நீங்க தேவனை மறக்க ஆரம்பித்தீர்களோ, when it was the moment when you start forgetting God. அந்த இடத்திலிருந்து உங்களுடைய சிறையிருப்பு ஆரம்பமாயிருக்கும். The moment you start forgetting God, you are hooked into bondage. என்றைக்கு நீங்கள் தேவனை விட்டு தூரமாக போவதற்கு உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்தீங்களோ, the moment when you went far away from God, அன்றைக்கு பாபிலோனுடைய சிறையிருப்பு உங்கள் பிள்ளைகள் மேல் வந்திருக்கும். oh, that was a time the Babylonian captivity was upon your family. ஒரு தாயார் எனக்கு தெரியும். I know a mother.
அந்த தாயார் அப்படி சொல்றாங்க, This mother said like this. என்னுடைய பையன் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோட வீட்டுக்கு வர்றான். Oh, my son always comes to home with his friends. வந்து என்கிட்ட சொல்றான், He always comes and say, நான் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்க போறேன், I wanted to celebrate with my friend. நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றான். Oh, the mother is telling, like the son was telling, mother, you leave the house. ஆரம்பத்துல அவங்க சொல்லிட்டாங்க, At the beginning, the mother said, நீங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்க. the mother said that, okay, you be happy, I'll go away. போயிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் வருவாங்க. Like after some time, when his friends leave, then the mother will come back. அதிகமா தன்னுடைய மகனை நேசிச்சாங்க. She was loving his mother so much. கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தினுடைய பிடி அவருடைய இருதயத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. Slowly, the world was coming in the heart of these people. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, Today, what happened, you know? முழுமையாக உலகத்தினுடைய பிடியின் கீழாக அந்த பையன் போயிட்டான். The son was totally caught into this worldly pleasures. இன்றைக்கு அவனை மீட்பதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை காட்சி அளிக்கிறது. Today it looks like there's nobody to redeem him. அந்த தாயார் எவ்வளவோ முயற்சி பண்ணினாங்க. The mother tries so hard. அவன் தெளிவா சொல்லிட்டான். But he was very clearly telling to the mother. உங்களுக்கு தேவன் தேவனா நீங்க போய் தேடுங்க. He was telling, if you want to seek God, you go ahead. எனக்கெல்லாம் அவர் தேவையில்லை. I don't want God. இன்னைக்கு அவங்க அழுது புலம்புறாங்க. Today they were crying and lamenting. ஆனா நான் சொன்னேன், But I was telling them, நீங்க என்னைக்கு தேவனை விட்டு தூரமாய் வருவதற்கு நீங்க உங்களுடைய இருதயத்துல இடம் கொடுத்தீங்களோ, when you started to give space to go away from God, அன்னைக்கு அந்த சிறையிருப்பு வந்துச்சுன்னு சொன்னேன். that was the time your son was captivated into this world. அவங்க அழுது புலம்புனாங்க. She was crying and lamenting. என்ன செய்ய முடியும்? What we can do? தேவன் அந்த குடும்பத்திற்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் ஜெபிச்சிட்டு வந்தேன். Like I just pray that the Lord will show mercy towards this house. திரும்ப சொல்றேன். I'm telling this again and again. தேவனை விட்டு தூரம் போவதற்கு உங்களுடைய இதயத்தை ஒப்பு கொடுக்காதீங்க. Never give your hearts to go away from God. எது எப்படி இருந்தாலும், whatever the situation it may be. இன்றைக்கு உங்களை மீட்கும்படிக்கு தேவன் வந்திருக்கிறார். Today the Lord is coming to you to redeem you. உங்களை ஆறுதல்படுத்தும்படிக்கு, in order to comfort you. உங்களை தேற்றும்படிக்கு, in order to comfort you. தேற்றளவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாகி இருக்கிறார். Oh, the Holy Spirit who is the comforter, he is present at your houses today. இஸ்ரவேல் ஜனத்தை மீட்ட அதே ஆண்டவர், the God who redeemed the Israelites. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு நாங்கள் படிக்கிறோம். As we read, where the Spirit of God, there is a deliverance. விடுவிக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாகி இருக்கிறார். This delivering Holy Spirit is present at your houses. நீங்கள் ஒப்பு கொடுங்க. Let us commit our lives to God. நாம் ஜெபிப்போம். Let us pray. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, our holy heavenly Father, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Oh, we wanted to thank you for this time. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. We commit our lives into your presence. ஆண்டவரே, உலகத்தினுடைய சிற்றின்பத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் வெளியே வரட்டும். Father, we pray that your children will come out of the worldly hooks. அடிமைத்தனத்தினுடைய சங்கிலிகள் தெறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. That all the bondage will be shattered, O God. பல வருடமாக தொடர்கிற பாபிலோனுடைய அடிமைத்தனம் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. Oh, this ongoing Babylonian captivity, problematic situations will go away from their lives, O God. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. Father, let your children look back to you again. அவருடைய கண்ணீர் மாறட்டும் ஆண்டவரே. Father, wipe off their tears. அவருடைய புலம்பல் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. Oh, let their lamentation will stop. உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கட்டும்பா. Father, let your children rejoice in you. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். Father, we commit them into your mighty hand. பெரிய காரியங்களை செய். Father, you do mighty miraculous things. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' precious name we pray. ஆமென். Amen. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். My dear ones, the Lord loves you so much. ஒரு நாளும் தேவனை விட்டு தூரம் போவதற்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுக்காதீங்க. Never give space in your heart to go far away from God. உங்களை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட உங்களை தேற்றுவார். The God who comforts you is there with you all the time and he will comfort you. ஆமென். Amen.